நெக்ஸ்ட் வந்து 51th கொஷின்னு பார்த்தோன்னா, மரபு பிழை நீக்கி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா, 9th ஸ்டாண்டர்டில் இயல் 6லேருந்து வந்திருக்கு. அது கரெக்டான ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் ஏ கூரை வேந்தனர் அதான் கரெக்டு. செகண்ட் 52 வந்து பொருந்தாத சொல்லை கண்டறின்னு கொடுத்துருக்காங்க. செப்பலோசை, அகவலோசை, துழலோசை இது 3மே வந்து கரெக்டு தான். ஸோ வந்து பொருந்தாதது என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி டெல்லி ஓங்கல் அரசு ஓங்கல் ஓசை அதுதான் வந்து பொருந்தாதது. அது எங்கே இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 8லேருந்து வந்திருக்கு. 53 எதிர்ச்சொல் அப்படிங்கும்போது ஊக்கமாகவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்ஷன் சி சோர்வு தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு இது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 6th டேர்மில் 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இயல் 3. இதை பிரித்தெழுதுக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் கரெக்டு டெல்லி ஆப்ஷன் டி தான் கரெக்டு. அது எங்கேருந்து எடுத்துருக்காங்கன்னா 8th ஸ்டாண்டர்ட் இயல் 2லேருந்து வந்திருக்கு. இதே வந்து 55th அதுக்கு வந்து ஆப்ஷன் சி செய்தி படம் அதுதான் கரெக்டு. அது எங்கே ஓல்டு 10th புக்லேருந்து எடுத்துருக்காங்க. 56 அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலே செழுமைப்படுத்தியவர் அப்படின்னு பார்த்தோன்னா புதுமைப்பித்தன் ஆப்ஷன் டி டெல்லி புதுமைப்பித்தன். ஸோ வந்து அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 11th அட்வான்ஸ் தமிழில் பேஜ் நம்பர் 32லேருந்து வந்திருக்கு. அதே மாதிரி 57 தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் அப்படின்னாவே ஆப்ஷன் ஏ நா முத்துசாமி. அது எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 6. 58th கொஷின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தியடிகள் பற்றி அது எங்கே இருந்துச்சுன்னா ஓல்டு 10th புக்கு. அதுக்கு ஆப்ஷன் டி டெல்லி அதுதான் வந்து கரெக்டு. இதே 59 அப்படின்னு பார்த்தோன்னா ஆக்சுவலாக வந்து சித்தர் ரிலேட்டடாக இது கான்செப்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. 18 ஆப்ஷன் ஏ 18 தான் கரெக்டு. இது எங்கே அப்படின்னா ஓல்டு புக் 6th இயல் 2லேருந்து வந்திருக்கு. 60 அப்படின்னு பார்த்தோன்னா இனியவே 40 அதோட ஆசிரியர் கேட்டிருக்காங்க. இது நூலாசிரியர் அந்த டாப்பிக்கில் கூட வரும். அதுக்கு ஆப்ஷன் பி அதுதான் கரெக்டு. இது எங்கே இருந்து இருக்குன்னா 2 இதில் இருக்குது. ஒன்று ஓல்டு புக்லேயே சொல்லல வந்து 12th அட்வான்ஸ் தமிழ் 2லேயுமே கவர் ஆகிருக்கு. 61 அதுக்கு வந்து ஆன்சர் என்னென்னு பார்த்தோன்னா சி ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அது எங்கே இருக்குன்னா அப்புறம் 9th ஸ்டாண்டர்ட் இயல் 6ல் இருக்குது. 62 உத்தரகாண்டம் அப்படின்னா அது யார் எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர் தான் எழுதியிருப்பாங்க. அது எங்கே இருக்குன்னா ஓல்டு 12th இயல் 4ல் இருக்குது. நெக்ஸ்ட்டு வா அப்படின்னு வேர்ச்சொல்லை வந்து வினைமுற்றா மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்தாள் அதுதான் கரெக்டு. அது எப்படின்னா 9th ஸ்டாண்டர்டு இலக்கியமில் வந்துடும் இலக்கணம் 9th ஸ்டாண்டர்ட் இலக்கணமில் வந்துடும். 64th அப்படின்னு பார்த்தோன்னா ராமன் வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எவ்வகை வாக்கியம்னா ஸோ அது எழுவாய் வந்து ஸோ எழுவாய் வாக்கியம் அது எங்கே இருக்குன்னா 8th இயல் 5ல் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஒரு அடியில் வந்து ஃபஸ்ட்டு 3rd 4th அந்த மாதிரி ஒன்றா வந்துச்சு அப்படின்னா அது என்ன எதுகைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி டெல்லி மேற்கதுவாய் எதுகை அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதுதான் கரெக்ட் ஆன்சர். அது எங்கே இருக்குன்னா 9th டேர்ம் 3 ஓல்டு புக். நெக்ஸ்ட் வந்து 66 வந்து ஒரு பொறுத்துக. இது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து 9th ஸ்டாண்டர்டில் இயல் 4ல் இருக்குது. எல்லாமே வந்து கண்டுபிடிப்புகளும் அது யார் கண்டுபிடிச்சான்றதும் அதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதுதான் கரெக்டு. 67ன்னு பார்த்தோன்னா தமிழ் பதிப்புலகத்தின் தலைமகன் அப்படின்னு யாரும் பார்த்தோன்னா ஆப்ஷன் சி சிவை தாமோதர் அவர் தான் கரெக்டு. அது எங்கே இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் இயல் 3ல் இருக்குது. 68ன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி பாம்பே தான் கரெக்டு. கூற்று 2 மற்றும் சரி. இது எங்கே எடுத்திருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 7ல் வந்திருக்கு. 69க்கு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி பாம்பே இளங்குமரனார் அதுதான் கரெக்டு. அது எங்கே எடுத்திருக்காங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இயல் 1ல் எடுத்திருக்காங்க. 70 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ராசராச சோழன் கோவில் கட்டுவம் என ஆர்வத்தை தூண்டிய கோவில் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்டில் இயல் 6ல் இருக்குது. அதுக்கு ஆப்ஷன் டி டெல்லி அதான் கரெக்டு. ஆப்ஷன் டி டெல்லி அதான் கரெக்டு. 71 அப்படிங்கும்போது பார்த்தோன்னா அது வந்து அகர வரிசை அப்படின்னா இலக்கணமில் வந்துடும். அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அதுதான் கரெக்டு. 72 தான்ற வேர்ச்சொல்ல வினையாளன் பெயர்னா ஆப்ஷன் டி டெல்லி தந்தவர் அதுதான் கரெக்டு. 73 வேர்ச்சொல் அதே தான். அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்றாளுக்கு வந்து வேர்ச்சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி செல் அதுதான் கரெக்டு. இது வந்து 8th ஸ்டாண்டர்ட் இலக்கணமில் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு 74ன்னு பார்த்தோன்னா ஒலி வேறுபாடு அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ அதுதான். பிழையற்ற தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ அதுதான் கரெக்டு. இது ரெண்டுமே இலக்கணம் 74 75 ரெண்டுமே இலக்கணத்தில் வந்துடும்.
76ன்னு பார்க்கோம்னா, திருவரங்கில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளித்தது. அது எந்த அணிலன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி டெல்லி. 4 அடி உயரம் அதான் கரெக்ட்டு. ஆப்ஷன் டி டெல்லி. இது எங்க இருக்குன்னா 12த் ஓல்டு புக்ல பேஜ் நம்பர் 176ல இருக்கு. 77 வந்து ஒரு பொறுத்துக. அதுக்கு வந்து ஆப்ஷன் டி டெல்லி அதுதான் கரெக்ட்டு. இது எங்க இருக்குன்னா 12த் ஸ்டாண்டர்ட் இயல் 4லேருந்து எடுத்திருக்காங்க. 78 எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அதோடு மானமும் உண்டுன்னு சொல்லியிருப்பாங்க. அது யார் அப்டின்னா ஆப்ஷன் பி பாம்பே தேவநேய பாவலர். இது எங்க இருந்து எடுத்திருக்கேன்னா ஓல்டு 8ல டெர்ம் 3. இதே 79 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் அப்படின்னா கல்லாதவர். அது ஏன்னா திருக்குறள்ல வருது இது. எங்க அப்படின்னா 8த் ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 45ல. இதே வந்து 80 கொஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து திருக்குறளின் வழி துன்படுபவர் அப்படின்னா நாவை காக்காதவர். ஆப்ஷன் டி டெல்லி. நாவை காக்காதவர் தான். அது எங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் 11ல இயல் 3ல இருக்கு. 81த் கொஸ்டின். 81 கொஸ்டின் வந்து ஒரு இது குடுத்து, அணி என்னன்னு கேட்டிருக்காங்க. குறள் குடுத்து. அதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ ஓமை அணி தான் கரெக்ட்டு. இது எங்க இருக்குன்னா 10த் ஸ்டாண்டர்ட்ல இயல் 3ல இருக்கு. இதே வந்து 82 அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஔவையார் எழுதிய நூல் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி டெல்லி ஞானக்குறள் அதுதான் வந்து கரெக்ட்டு. இது வந்து 12த் அட்வான்ஸ் தமிழ்ல இருக்கு. பேஜ் நம்பர் 18ல ஒரு பாக்ஸ் கன்டென்ட் இது. இது ஒரு பாக்ஸ்ல போட்டு குடுத்துருப்பாங்க. ஆக்சுவலா 83க்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டா வரும்னு நெனைக்கிறேன். ஆனா பட் இது என்னன்னு தெரியல. ஆனா அது பழமொழி. ஸோ அதனால புக்ல வந்து இல்ல. நம்ம அஃபிஷியல் கீ வந்தோனே பார்க்கலாம். 84 வந்து அகர வரிசை. ஆப்ஷன் பி பாம்பே அதுதான் கரெக்ட்டு. 84. ஆக்சுவலா 85க்கு வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்ட்டு. பாம்பே. 1 சரி, 2 தவிர 3 சரி. அது வந்து எங்க இருக்குன்னா 7த்ல இயல் 3ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 86ல வந்து வெண்பாக்குரிய ஓசை. வெண்பா அப்படிங்கும்போது டெல்லி டி செப்பல் ஓசை தான். எங்க இருக்குன்னா 10த் ஸ்டாண்டர்ட்ல இயல் 9ல இருக்கு. 87 அப்படின்னு பார்த்தா அது வந்து ஒரு பொறுத்துக தான். நூலாசிரியர். ஸோ வந்து அதுக்கு பி பாம்பே அதுதான் கரெக்ட்டு. 10த் நியூ புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து 88ன்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில என்ன குடுத்தோன்னா, விடைக்கேற்ற வினா அப்படிங்கும்போது அது இலக்கணம்ல போயிரும். ஆப்ஷன் டி டெல்லி அதுதான் கரெக்ட்டு. தல புராணங்களே பாடுவதில் சிறந்தவர் யார்? அதுதான் கரெக்ட்டு. இது எங்க எடுத்திருக்காங்க 11த் ஸ்டாண்டர்ட் இயல் 1ல குடுத்துருக்காங்க. செந்தமிழ் 89த் கொஸ்டின் செந்தமிழ் அப்படிங்கும்போது ஆப்ஷன் சி பண்பு தொகைன்னு வந்துரும். அது இலக்கணம்ல போயிரும். 19 பார்த்தோம் அப்படின்னா, காவிய தரிசனம் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அந்த வடமொழி நூலின் தமிழ் அமைப்பு அப்படின்னு குடுத்துருக்காங்க. அது ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாம்பே தண்டி அலங்காரம். இது எங்க எடுத்திருக்காங்கன்னா 12த் ஸ்டாண்டர்ட் இயல் 1ல எடுத்திருக்காங்க. இதே வந்து 91 அப்படின்னு பார்த்தா சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படிங்கும்போது இதுவும் இலக்கணம்ல வந்துரும். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் வந்து 92 பார்த்தோம் அப்படின்னா, ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எதுன்னு கேட்டிருக்காங்க. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க 9த் ஸ்டாண்டர்ட் இயல் 5ல எடுத்திருக்காங்க நூல்வழியிலேருந்து. அதுக்கு வந்து ஆப்ஷன் டி டெல்லி தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் அதான் கரெக்ட்டு. அதே மாரி 93 வஞ்சக்காமலை எளிய மருந்தாக இன்றும் பயன்படும் அப்படிங்கும்போது, அதுக்கு வந்து எல்லாமே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இவை 3ம் ஆப்ஷன் டி டெல்லி இவை 3ம். அது எங்க இருக்குன்னா, ஓல்டு தமிழ்ல டெர்ம் 2ல இருக்கு. 94த் கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் பி பாம்பே அதுதான் கரெக்ட்டு. கரிப்பு மணிகள் அதுதான் கரெக்ட்டு. எங்க எடுத்திருக்காங்கன்னா 10த் ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து எடுத்திருக்காங்க நியூ புக். அதே மாரி தினத்தந்தி நாளிதழ்ல பணியாற்றிய தமிழ் படைப்பாளர்ன்னு பார்த்தாங்கன்னா, ஆப்ஷன் பி பாம்பே பா. சிங்காரம் அவர்தான். இது ஒரு நூல்வழியில வந்திருக்கு. எங்கன்னா 10த் நியூ புக் ஸ்டாண்டர்ட் இயல் 2. இதே வந்து முத்துராமலிங்க தேவர் வந்து தேசம் காத்த செம்மல்னு யார் சொல்லியிருப்பா அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி பாம்பே திருவிக்கா தான் சொல்லியிருப்பாப்புல. எங்க இருக்கு அப்படின்னா 7த் ஸ்டாண்டர்ட்ல இயல் 3ல இருக்கு. 97th கொஸ்டின் அப்படின்னா ஓரெழுத்து ஒரு மொழி. அது வந்து 7த்ல டெர்ம் 2ல இருக்கு. ஸோ ஐ அப்படிங்கும்போது ஆப்ஷன் டி டெல்லி தலைவன். 98th கொஸ்டின் அப்படிங்கும்போது ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் அது கேட்டிருக்காங்க. ஃபிக்ஷன் அப்படின்னா வந்து ஆப்ஷன் பி பாம்பே புனைவு அப்படின்றது எங்க 12th ஸ்டாண்டர்ட்ல இயல் 1ல இருக்கு. அதுக்கப்புறம் 99th கொஸ்டின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில என்ன வந்து வலு அமைதி வந்திருக்குன்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு அப்படியே 10th புக்ல வந்து புக் பேக்ன்னு நினைக்கிறேன்.
அதிலயே வரும். அது வந்து பேஜ் நம்பர் 91ல இருக்கு. ஆப்ஷன் சி மரபு அ வலு அமைதி. மரபு வலு அமைதி அதுதான் ஆன்சர். 100ன்னு பார்த்தோம் அப்டின்னா, ஆப்ஷன் ஏ நான்மணி கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ 100க்கு. இது எங்கருந்து எடுத்திருக்காங்க அப்டின்னா, அட்வான்ஸ் தமிழ்ல 12த் ஸ்டாண்டர்ட்ல பேஜ் நம்பர் 17ல எடுத்திருக்காங்க.